ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவா சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அங்கே நிறைய வாட்ச் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ அந்த வாட்சுங்களை வந்து அதில் வந்து ஒரிஜினலும் இருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பியும் இருக்கு. அப்புறம் வந்து ஷூஸ் வாங்கினேன். ஷூஸ் பற்றியும் நான் சொல்ல போறேன். நைக்குது சில விஷயம் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஏஜி பிளாக்ஸ்ல வந்து நாங்க வந்து கிளிம்ஸா காமிச்சோம், இந்த வாட்ச் அந்த வாட்ச் இந்த வாட்ச்ன்னு. ஸோ இப்போ அந்த வாட்ச் பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வாட்ச் வர்த்து இல்லையா, தைலாந்து போனா சப்போஸ் வாங்கலாமா இல்லையா, அதை பத்தி நான் சொல்ல போறேன். பிளஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஹால் மாதிரி இது மாதிரி போடுங்க, நீங்க என்ன வாங்கினீங்க அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுங்க ஜான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தீங்க. சரி, அது ஓகே, வை நாட். நம்ம ஏஜி பிளாக்ஸ்ல ஆல்ரெடி கம்ப்ளீட்டா போட்டோம் என்னென்ன இருக்குதுன்ட்டு. கிளிம்ஸாக தான் வாட்ச் பத்தி பேசணும். ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா நான் என்னென்ன வாட்ச் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னன்னா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ மைக் வாங்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாங்கள் மைக்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் பேர் கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அதை பத்தி நீங்க வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கிளீனா கேக்குதா, நல்லா இருக்கா, அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன காட்ட போறேன்னா, இந்த நைக்கி ஷூஸ் தான் காட்ட போறேன். இது வந்து ஜார்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றது, இந்தியாவில் வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பேருக்கு எவ்வளோ இந்த ரேட்டு, மோர் தென் 10K மேலே வரும் இது. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரிஜினல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். சும்மா உங்களுக்கு ஒரு ஷூ வேணும், ஒரு யாருக்கு தெரிய போகுது, போட்டா நிறைய பேருக்கு தெரியாது இது ஃபர்ஸ்ட் காப்பியா ஒரிஜினலான்ட்டுன்னு. அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி, எனக்கு கம்மி ரேட்டுக்கு கேச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வை நாட் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நைக்கி ஜார்டன்ஸை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷூவோட ப்ரைஸ் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 700 to 800 பாட் அப்படின்னு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எவ்வளோப்பா கொடுத்தோம்? இது 700 கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ 700 பாட் இஸ் நத்திங் பட் கிட்டத்தட்ட மோனா சொல்ல உங்களுக்கு. ஸோ 700 பாட் இஸ் நத்திங் பட் கிட்டத்தட்ட 1800 இல்லை 2000 வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படின்னு நினைக்கிறேன். 2086 ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் மணிக்கு. ஸோ ஏன்னா நாங்கள் கண்ணுக்கு வச்சுக்கல, நாங்கள் வந்து ஹேண்ட் கேஷ் வச்சதுனால நாங்கள் டப்புன்னு பிடிச்சிச்சா ஓகே தூக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். ஸோ இந்த ஜார்டன்ஸ் வந்து 2086 இந்தியன் மணி, அங்கே வந்து 700 பாட். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஷூ. செகண்ட் ஷூ வந்து மறுபடியும் ஒரு நைக்கி ஷூ. இது வந்து இப்போ பிளாக்ல. ஓகேங்களா? இதுவும் செம்மையா இருக்கு. இங்க பாருங்களேன், அவங்களே வந்து லேஸு, வாரண்டி கார்டு அதெல்லாம் வருது. ஆனா இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். பட் சூப்பரா இருக்கு. போட்டுன்னு போனா சத்தியமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு சூப்பரா பண்றானுங்க அவங்க. தாய்லாந்துல வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா மோனா எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, மலேசியாலே வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நிறைய சேல் பண்ணியிருந்தாங்களா அவங்க லாஸ்ட் டைம் போகும்போதும். ஸோ சொல்லிச்சு, இது வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, இதாக யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. சரி, நானும் வந்து ஒரிஜினல் ஜார்டன்ஸ் வாங்கினா எவ்வளோ, நைக்கி வாங்கினா எவ்வளோ, உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுக்கு போதா இப்போதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை சும்மா எங்கன்னா வெளியே போகிறதுக்கோ நல்லா இருக்கு. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு இது வந்து நான் வந்து 800 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 800னா 2000 ரூபாய் தாண்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 2000 ரூபாய் தாண்டிடும். ஸோ அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு நைக்கி ஷூஸ் தான். அடுத்த வேற இந்த கலர் இது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே குவாலிட்டி லெதர் இது ரப்பர் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்குது. நீங்களே பார்த்தா கண்டிப்பா நீங்க வந்து சொல்லிடுவீங்க ஓகே இது ஒரிஜினல் தான் இதுன்ட்டு. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. உள்ள போட்டுக்கிற இது குவாலிட்டி, வாரண்டி இது அது எல்லாமே இருக்குது. இதுல கவர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நைக்கில இருந்தே வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் இது. ஓகேங்களா? எங்க பாருங்க, இது கூட வந்து லேஸோட வந்துடும். லேஸோட வந்துட்டு அந்த வாரண்டி கார்டெல்லாம் உள்ள போட்டிருக்காங்க, உள்ள இருக்கு. ஸோ இதுவும் வந்து எவ்வளோ பார்க்கறதா 850 ஆகுது. இது கிட்டத்தட்ட 850 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இது எவ்வளோ கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. மோஸ்ட்லி நான் பார்கன் பண்ணாமல் நான் வாங்க மாட்டேன்.
ஒரு 800 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருப்பேன். ஐ மீன் 800 பாட்டுக்கு வாங்கியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட ஷூஸ் வண்டி நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னா, ஒரு ஷூஸும் வந்து 2000னா கூட 2000 கிட்டத்தட்ட 6000 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஷூஸ் மட்டும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். ஸோ இட்ஸ் ஓகே, விருப்பப்பட்டவங்க வாங்குவீங்க நெக்ஸ்ட் டைம் யாருன்னா போனீங்கன்னா. அதனால நான் இது உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதனால உங்களுக்கு காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மூணு வாட்ச் வாங்கினேன். 3 வாட்ச் வாங்கினேன்னா 3 வாட்ச் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் வாங்கினேன், மிச்சம் ஒரு 4 வாட்ச் வாங்கினேன், அது வந்து நார்மல் வாட்ச் வாங்கினேன். ஓகேங்களா, அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்தது வந்து நான் வாட்ச் கலெக்ஷன்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வாட்ச் வந்து இந்த பிராண்ட் சென்சின்ற ஒரு பிராண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச் தான் வரும் இந்த பிராண்ட்ல. ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், நீங்க வந்து ஒரு வெப்சைட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்களுக்கு போன்ல காட்டுறேன். சென்சின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும். சென்சி ஆட்டோமேட்டிக் வாட்சஸ்ன்னு கொடுத்தாலே வெப்சைட்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு, இந்தியன் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வாங்கினது வந்து சென்சில வந்து 3 வாட்ச் வாங்கியிருக்கிறேன் நான். 3 வாட்சும் வந்து ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னோட பிளாக் கலர் வாட்ச். இது வந்து மோனா செலக்ட் பண்ணியிருந்தா இது. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்சின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். இது வந்து நீங்க இந்தியன் மணியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3K to 12K வரைக்கும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல். நீங்க எது பர்சியூ பண்றீங்களோ வாங்க போறீங்களோ அது அந்த மாதிரி தெரியும். இங்க பாருங்க, பின்னாடி அந்த ஆட்டோமேட்டிக் உங்களோட நாடியில தான் ஒர்க் ஆகும். இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நான் இந்தியன் மணில செக் பண்ணிட்டேன். இந்த நான் வச்சுங்கிற மாடல் வந்து கிட்டத்தட்ட 7000 ருபீஸ் இந்தியன் மணிக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வாங்கினது எவ்வளோன்னா, நான் வந்து ஒரு 1000 பாட் கொடுத்தேன் இதுக்கு. ஓகே, 1000 பாட் எவ்வளோமா? 2980. ஓகே, 1000 பாட் சொன்னாங்க, பட் நான் 800 தான் கொடுத்தேன். 800 தான் கொடுத்தேன் நான். ஏன்னா 3 வாட்ச் வாங்கினேன்ல, 3 வாட்ச் ஆட்டோமேட்டிக் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து டிஸ்கவுண்ட் கேட்டேன். 3 வாங்குறோம் 2400, நான் 800 பாட் தான் ஒரு வாட்சுக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ நான் நெக்ஸ்ட் காட்டுற 2 வாட்சும் வந்து நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்ச் அதே பிராண்ட்ல வந்து, இது வந்து கோல்டு கலர்ல. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து இது கூட மோனா செலக்ட் பண்ணியிருந்தா. இதுக்கு வந்து மோனா சொல்லியிருக்கோம் ஏஜி பிளாக்ஸ்ல என்னென்ன ஆச்சு இது வாங்குறதுக்கு. ஸோ இந்த வாட்ச் கூட நீங்க செக் பண்ணலாம், கோல்டன் வாட்ச் எவ்வளோ வருது இந்தியன் மணிலன்ட்டுன்னு. எப்படி இருந்தாலும் 5000 மேலதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஆட்டோமேட்டிக்னாலே இது. ஆனா இது பிராண்ட், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை. இப்பயே சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை. அங்கேயே கொடுக்கும் போதே சொன்னாங்க, நாங்களும் செக் பண்ணோம். இதெல்லாம் இந்த பாக்ஸோட வர்றதெல்லாம் இந்த சென்சி சென் 6, அது சென்சி கூட இல்ல, சென் 6 அது XI வருது இல்ல, இது சென் 6ன்னு போடுங்க. ரோமன் நம்பர்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்கு, இதுவும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நான் வந்து 800 பாட் தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று சில்வர் ஒன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இது அதே கம்பெனில வந்து இன்னொரு வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? ஸோ இந்த வாட்ச் வந்து எங்க டேடிக்கு நான் வாங்கினேன். அவர் வந்து நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை அவர்கிட்ட. ஸோ மோனாக்கும் எனக்கும் இது பார்த்தோன்னா எங்களுக்கு பிடிச்சிச்சு. ஓகே, இது டேடிக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டேடிக்கு வாங்கணும். இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக், பின்னாடி பாருங்க, இது தெரியும் உங்களுக்கு, இதுவும் ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஸோ இதுவும் வந்து சேம் பிராண்டு தான். இதுவும் நீங்க செக் பண்ணுங்க, இந்தியன் மணில வந்து மோர் தென் 5000 தான் இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து இதுவும் வந்து 800 பாட் தான் கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க எதுனா ஆட்டோமேட்டிக் நான் வாட்ச் பார்க்கணும் தாய்லாந்துல நம்ம போறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த வாட்ச் கேட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அங்கே வந்து நீங்க வந்து போட்டு பார்க்கலாம். அங்கே நீங்க எடுத்தோன்னா நீங்க வந்து கொடுக்காதீங்க, பார்கன் பண்ணி தான் நீங்க வாங்கினேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து இன்னொரு வந்து சூப்பரான ஒரு ப்ரீமியம் வாட்ச். ஓகேங்களா, இதுவும் வந்து பிராண்டட் தான். இதுவும் வந்து நீங்க ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு காட்டும். இது என்னன்னா, இது வந்து டி ஜிங்லர்னு ஒரு வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜிங்கர், சாரி டி ஜிங்லர் இல்ல, இந்த ஜிங்லர் வந்து பர்கர் தானே, ஜிங்கர் பர்கர். ஓகே, எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துச்சு. ஸோ இது வாரண்டி கார்டோட வருது பாருங்க. வாரண்டி கார்டு, கவரே வந்து ப்ரீமியம் கவர், லெதர் கவர். ஸோ இந்த வாட்சை வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது வந்து டி ஜிங்லர். ஓகே, டி ஜின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஜின்னர்.
ஸோ இது வந்து நாங்கள் செக் பண்ணும் போதோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச் இஸ் 4000 rupees. இதே ஜின்னரில் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வச்சுருக்கிற மாடல் வந்து கிட்டத்தட்ட 5 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ப்ராப்பராக இந்த மாடல் நான் சர்ச் பண்ணி பார்க்கல. பட் டி ஜின்னர்னு போட்டோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2000லேருந்து 10 வரைக்கும் போகுது இந்த வாட்ச். 10K to 15K வரைக்கும் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். பட் நம்ம வந்து வாரண்டியோட வந்துக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்தியாவில் கூட நான் சர்வீஸ் பண்ணலாம், எனக்கு வாரண்டியோட கொடுத்துக்கிறாங்க. இதுவும் வந்து செம்ம ப்ரீமியம் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இதுக்கு நான் பே பண்ணின்னு வந்து 1000 பாட். இது நான் 1000 பாட்டா கொடுத்தேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எனக்கு 1000 பாட் கொடுத்துருந்தேன். நான் 2 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 வாங்கினதுலேருந்து எனக்கு அதில் ஒரு கன்செஷன் பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 900 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 100 பாட் தான் கம்மி பண்ணாங்க, அது இது ஜாஸ்தி பண்ணல. இது வேற கடை, ஓகேங்களா. ஸோ அடுத்ததும் வந்து ஜின்னர், டி ஜின்னர் வாட்ச் தான். இது வந்து சேம் கிரீன் கலர்ல தெரியுதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து ரெட் கலரு, இது வந்து கிரீன் கலரு, இது வந்து கோல்டு பிளேட்டடா இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வாரண்டி கார்டுல இருந்து எல்லாமே இருக்கும் இதுல. ஸோ இந்த வாட்ச் கூட நீங்க செக் பண்ணீங்கன்னா இதுல வந்து வாட்டர் ரெசிஸ்ட், அப்புறமா வந்து டைம் தகுந்த மாதிரி, டைம் ஜோன் தகுந்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆயிடுமா. இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து உள்ளவே ஆல்ரெடி அது வந்து சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து நான் 1000 பாட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் 2 சேம் ஜின்னர்ல வாங்கினதுனால 900 to 900 பாட் கொடுத்தாங்க. 900 எவ்வளோமா? 2400. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு வாட்ச் ஒன்று வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன கம்பெனின்னு தெரில. இது ஜஸ்ட் ரேண்டமாக நான் வந்து ஒரு பிளாட்டினம் மாலில் நாங்கள் பர்ச்சேஸ் வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்ணும்போது சடனாக நான் வந்து பார்க்கும் போதோ இந்த வாட்ச் கிடைச்சிச்சு எனக்கு. இது பார்த்தோம், ஓகேங்களா. இது வந்து ஸ்கல் இருக்கு இதுல வாட்ச். இதுவும் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக் கொடுக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான் நினைக்கிறேன். இது வந்து இது இல்லை, நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணல பாருங்களேன். இங்கே வந்து இது கொடுத்துக்கிறாங்க, லாக் ஆயிட்டுக்குது. இது ஒன்றும் ஓப்பன் பண்ணாதான் இந்த வாட்ச் ரன் ஆகும். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கு. உள்ள வந்து அப்படியே இந்த மோட்டர் எல்லாம் ஓடுறதெல்லாம் வந்து இதில் தெரியும். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்ச் இது. ஸோ இது வந்து இங்கே பின்னாடியே போட்டுக்கிறாங்க. இது வந்து 680 பாட் சொன்னாங்க. நாங்கள் வந்து 600 பாட்டுக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது 600 பாட்னா எவ்வளோமா பாரு, செக் பண்ணு. 600னா கிட்டத்தட்ட 1700. ஒரு 1700 ரூபாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் மணியில ஒர்த்து தான் இது. பாருங்க, இது வந்து சூப்பரா இருக்குது. இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக்கா இருக்கும் போட்டா. இது அங்கேயே நான் போட்டு பார்த்தோன்னா மோனாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வாங்கியே ஆகணும்னு ஒத்த காலில் நினைச்சு சரி ஓகேவா தூக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நான் காட்ட போறது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வாட்சஸ், ஓகேங்களா. இப்போ காமிச்சின் எல்லாமே பிராண்டட் வாட்ச். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச் நீங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சலாம் இது ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச்ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. பிராண்டட் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதோட கொடுப்பாங்க, பாக்ஸ் பிளஸ் வாரண்டி கார்டோட உங்களுக்கு வந்துடும். நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். அங்கேயே நீங்க செக் பண்ணலாம் எப்படி ஒரிஜினாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. நிறைய யூடியூப் பேஜ்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த தங்கின மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரோலெக்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி ரோலெக்ஸ் வாங்கினேன். இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரோலெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது மோனா எனக்கு இதே மாதிரி ஒன்று மலேசியாலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு இது பார்த்தோன்னு எனக்கு ரோலெக்ஸ் டைப் வாட்ச், இந்த ஸ்டீல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்கினேன். இது ஒரு 500 பாட் தான், ஓகேங்களா. 500னா எவ்வளோப்பா பார்த்துக்கோ, டக்குன்னு செக் பண்ணி மோனா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் மோனா தான் கால்குலேட் பண்ணி உட்காந்துக்குது எல்லாமே. 1490 பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் ரோலெக்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் காப்பி ரோலெக்ஸ். அந்த ஊரில் வந்து 1490க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. இந்த பாக்ஸ் பார்த்துக்கங்க. இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாக்ஸில் வரதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி. ஸோ அடுத்தது வந்து ஒரு G-Shock வாங்கினேன், ஓகேங்களா. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி இதுதான். இதுவும் வந்து 500 பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து அப்படியே லுக் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம எதுனா ஆஃபீஸ்க்கோ லைக் டக்குன்னு ஒரு கிரீன் ஒரு ஆலிவ் பேண்ட் போட்டா, ஆலிவ் ஷர்ட் போட்டா, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஸோ இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட் வில் பி மோர் தென் 7 to 8. ஒரு G-Shock இந்த டைப் G-Shock வந்து 14 to 15K எல்லாம் வந்துக்குது.
ஸோ இது பார்த்தோன்னோ மோனா வந்து இல்லை நீங்கள் எடுங்க, இது யூஸ் பண்ணுங்க, இது சூப்பராக இருக்கும், உங்கள் ஆஃபீஸ் போட்டுன்னு போங்க. ஏன்னா பாருங்க, நான் வந்து இந்த பாருங்க கையில் போட்டுங்கிறது ஒரிஜினல் ஜி-ஷாக். நான் இது போட்டுங்கிறது இதை நான் வந்து ஒரு 4 வருஷமா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வாட்ச் சூப்பர். கேஷியோ இஸ் கேஷியோ ஆல்வேஸ். எனக்கு வந்து ஒரு கேஷியோ லவர். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷுவலே இந்த ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச்னா அது இது ஒண்டி தான். இந்த ஜி-ஷாக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச். வேற நான் வச்சுங்கிற கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், வாட்ச் கலெக்ஷன் வீடியோஸ். அதுல வந்து எல்லாமே ஒரிஜினல், அதுல காப்பியே இல்லை. அதுல ஒரு ரோலெக்ஸ் இருந்திருக்கும், அந்த ரோலெக்ஸ் ஒண்டி தான் ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச். அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு செகண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச்னா அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ச் தான் வந்துக்குது. ஸோ வாட்ச் இதுதான் என்னோட வாட்ச் கலெக்ஷன். ஸோ நான் டோட்டல் எவ்வளோ வாட்ச் வாங்கிட்டு வந்தேன்னா 7 வாட்சஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 7 வாட்ச் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் டேடிக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு மட்டும் ஒரு 7 வாட்ச். ஸோ வாட்ச் மட்டும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா எல்லாமே ஒரு 2000 6000 ஒரு 10 12,000 ரூபாய்க்குள்ள நான் வந்து வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். இந்தியன் மணி ஒரு 12,000 நான் வந்து வாட்ச்க்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்த்து தான். இப்போ நீங்கள் இந்த டிசின்னரை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, வெப்சைட்டில் ஒரு 5,000 ரூபாய் வரும். ஸோ இப்போ நான் அதே 12,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வந்து 7 வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இங்கே வாங்கலாம். இல்லை நீங்க சப்போஸ் நீங்க அங்கே போய்க்கிறீங்க, உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் வாட்ச், நல்ல வாட்ச் பட்ஜெட்ல வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து தாய்லாண்டில் கண்ணு முடின்னு வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வாங்கினது என்னோட ப்ராடக்ட்ஸ். அப்புறம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏஜி பிளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து மோனா ஆல்ரெடி போட்டுச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் போய் பாருங்க. இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருப்போம், வாட் வி பாட் ஃப்ரம் தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்கும், அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் என்னன்னா தெரியும் நீங்க என்ன குழந்தையான்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப கார் டாய்ஸ் கலெக்ஷன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வயசுல இருந்து நான் அந்த ஹேபிட் இருக்கு எனக்கு. கார்னா கிரேஸ் நான். ஸோ இது நான் கோல்ட் பிளேட்டட் இது ஜி வேகன் பார்த்தேன் நான். ஓகேங்களா, இது பார்த்தோன்னு மோனாவுக்கு கேட்டேன் நான், மோனா இது வந்து இதெல்லாம் கிடைக்காது, ரேரு, கோல்டு பிளேட்டடு, அதுவும் வந்து பிராபஸ் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார் எந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் பிராபஸ்னா என்னான்ட்டுன்னு. அவங்கெல்லாம் இந்த டியூனிங் பண்ற இது வரும், ஒன்லி பென்ஸ் தான் அவங்க டியூனிங் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தோன்னா இது ஒன்று வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்தியன் மணிக்கு இது 2000 rupees. நான் 800 baht to 900 baht கொடுத்தேன். இது வந்து ஆக்சுவலா ஓப்பன் பண்ணும், டோர் எல்லாம் ஓப்பன் ஆகும், லைட் எரியும், ட்ராக் பண்ணி விட்டா இது பண்ண பாருங்க, லைட் எல்லாம் எரியும், லைட்டு இதெல்லாம் எரியும். ஸோ இதுதான் நான் வந்து நான் சொல்றது வீட்டில் ஒரு கலெக்ஷன்ஸா வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கின்னு வந்தேன். மெட்டல் ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம மெட்டல், இது வேற லெவல்ல இருக்குது பாக்குறதுக்கு. எல்லா டோரும் ஓப்பன் ஆகுது இது. ஓகேங்களா, இது வந்து இது உங்களுக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா கார் இஷ்டப்படுறவங்க இது கலெக்ட் பண்ணி வீட்டுல லைக் ஒரு ஷோவா வைக்கணும்னு சொல்ற ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பா வாங்குவாங்க. அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பேக்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு கார் கலெக்ட் பண்ணிப்பேனே தெரியல, அவ்வளவு கார் என்கிட்ட டாய்ஸ் இருக்கும் என்கிட்ட. பட் இது வந்து ஒரு கலெக்ஷனா நான் வந்து ஒரு இடம் இங்க ரெடி பண்றேன்னு சொல்லிக்குது மோனா, உங்களோட கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஷோக் பீஸ் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோல்டு கலர் மெட்டல் பென்ஸ் ஒன் வாங்கணும். அடுத்தது வந்து இன்னொரு ஒரு சின்ன கார் வாங்கணும். ஸோ திஸ் இஸ் டாஜ். ஓகேங்களா, இதுவும் வந்து அங்க பார்த்தோன்னா நான் வந்து ஓகே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த கார் பாருங்க, இது டோர் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி வரும் சவுண்டு, இங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆகும், டோர் ஓப்பன் ஆகும், போனட் ஓப்பன் ஆகும், பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகும், எல்லாமே. இது வந்து இந்த காரையா நான் சூஸ் பண்ணேன்னா நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா வந்து பால் வாக்னர் ரொம்ப பிடிக்கும். பிளஸ் டாம் அவரு வச்சுங்கிற கார் எல்லாமே இந்த மாதிரி சார்ஜரு, டாஜ் அந்த மாதிரி தான் நிறைய யூஸ் ஆகும். இந்த பிளாக் தான் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ இது பார்த்தோன்னா எனக்கு வந்து இது ஒரு கலெக்ஷன்ஸ்ல நான் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த காரை தூக்கியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 600 baht ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பேட்டரி தான், இதுவும் மெட்டல் பாடி தான். ஸோ இதெல்லாம் இந்த 2 காரும் அப்புறமா இன்னும் 2-3 லேம்போர்கினி எல்லாம் வச்சுங்கிற பெருசு, அதெல்லாம் இந்தியாவில் வாங்கியிருந்து. ஸோ அதெல்லாம் நான் வந்து இங்க ஜோடிச்சு இங்க வைக்கலான்னுக்கிறேன். மோனை ரெடி பண்ணிடுவேங்க. அதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நம்ம உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறோம். ஸோ இதுதான் நான் வந்து ஆக்சுவலா தாய்லாண்ட்ல எனக்குன்னு நான் வாங்கின பொருளுங்க வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஷூ, 7 வாட்ச், ஒரு 2 டாய்.
கார் டாயும் வாங்கினேன். அப்புறமா ஏர்பாட்ஸ் வாங்கியிருப்பேன். ஏர்பாட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஏஜி பிளாக்ஸ்ல காமிச்சிட்டோம். அது வந்து ஆப்பிள், அது வந்து ஷோரூம்லேயே வாங்கணும் நம்ம ஆக்சுவலா, ஓகேங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாம் இல்லை, எங்களை வந்து வாரண்டியோட செக் பண்ணி அந்த பாக்ஸ் பீஸோட நம்ம அங்கே கனெக்ட் ஆகி நாங்கள் வாங்கினோம். ஸோ ஏர்பாட்ஸ் 2 ப்ரோ தான் வாங்கினோம். நம்ம இங்கே வாங்கிங்கன்னா 24,000, நம்ம அங்கே வாங்கியிருந்தோம் எங்களுக்கு 15,000 கிடைச்சிச்சு. ஸோ 2 பேரும் வாங்கிட்டோம். கிடைக்குது, நல்லாகுது, நம்ம இன்னும் ஒரு 10,000 ரூபாய் போடுறதோட நம்ம வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினோம். நம்ம அப்படியே ஒரு சின்ன ஃபோன், மினி ஐஃபோன் கூட பார்த்தாங்க. வேர்ல்டுலயே சின்ன ஐஃபோன் இவ்வளவுதான் இருந்துச்சு. அது 15 ப்ரோ 16 ப்ரோனால சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி தான். அதெல்லாம் வந்து இந்த பஜார்ல கிடைச்சிருந்துச்சு. நாங்க வந்து அங்க ஷோரூம்லயே போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு அது ரொம்ப ஆக்சுவலா யூஸ்ஃபுல். எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் யூஸ்ஃபுல் சேவ் ஆயிடுச்சு அந்த இதுல. அதை வாங்கினோம். நீங்க வந்து தாய்லாந்து போனீங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா பிளாட்டினம் மால் இருக்குது, பிளாட்டினம் மால் போங்க. அப்புறமா வந்து மிந்த்ரா ஸ்கொயர், மிந்த்ரான்ற பாருங்க, மிந்த்ரா ஸ்கொயர் தானே, இந்திரா ஸ்கொயர் இருக்கும். இந்திரா ஸ்கொயர் போனீங்கன்னா இந்திரா ஸ்கொயர்ல தான் நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸோ அப்புறமா வாட்சோ நீங்க பார்க்க முடியும். பிளாட்டினம் மால்ல வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு, பசங்களுக்கு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது ஒரு வாஸ்ட் ஒரு மால் அது. அதை நீங்க பார்க்கலாம். அது மாதிரி எம்பிகேன்னு ஒரு மால் இருக்குது, நீங்க அங்கேயே போய் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு நாங்கள் ஒரு 2 மால் போனோம். அதுக்கே வந்து எங்களுக்கு வந்து ஓவர்லோட் ஆயினால நாங்கள் வந்து பார்க்கல. எம்பிகே சுத்த போனால் நம்ம அது வீடியோ நாங்கள் வந்து போடல, ஏன்னா நிறைய மாலே போட முடியாது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும், அதனால நாங்கள் எதுவும் போடல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட மாதிரி நான் வந்து என் வாட்ச் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச் கலெக்ஷன், மோனாக்கோ பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். இது வந்து தாய்லாந்துல வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெமரிஸா இருக்கும் இந்த வாட்ச் போடும் போதெல்லாம், ஓகேங்களா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஐ மீன் ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ காசு வந்து கொஞ்சம் கம்மியா ஆகுதுனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும், இல்லைன்னா நாங்கள் அவ்வளோலாம் வாங்கியிருக்க மாட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்து. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருந்தால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை எங்கே இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் இதை பற்றி இன்னும் மோர் தெரியணும், நீங்கள் தைலாந்து போனால் எங்கே இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, see you in another video. Okay, bye.